இது வந்து ஒரு டைல் வந்து 2.5 ஸ்கொயர் ஃபீட் கிடைக்கும். ஓகே. அதாவது இந்தியாவில் இருக்கிறதுல ஏற்றவும் பெரிய ஓடு இதுதான். இருக்கிறதுல பெருசு இதுதான். ஓகேம்மா. வெயிட் வந்து தாங்குமா, மேலே ஏதாவது ஊந்தா அப்படின்றதும் ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? நம்ம ஏறின்னு பார்த்தோம், இருந்தாலும் இந்த காரை ஏற்றியும் செக் பண்ணோம். அதோட ப்ளைனான ஓடாக இருக்குது அப்படின்னு நம்ம தலையில் வச்சு ஏற்றினோம்னா அது உடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்வ் டைப்பில் இருக்குது, பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு ஓடோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம எடை போட்டு பார்த்தோம், 400 கிராம் வெயிட்டு தான் வருது. ஆமாம், ரொம்ப தக்கையாக இருக்குது. வெயிட்டாக இருக்குன்னு நினச்சேன். இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வெயிட்டாக தான் இருந்தது. பரவாயில்ல, தக்கையாக இருக்கு. ஆனால் உடஞ்சிருமோ? உடையவும் மாட்டுது. இப்போ நம்ம பார்க்க போகிற ஓடு வந்து இதுதாங்க. இந்த ஓடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூஃபில் போடுற மெட்டல் ஷீட்டு, அதுக்கப்புறமா ஆல்டர்னேட்டிவாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஓடு, அப்புறம் பிளாஸ்டிக்கில் வந்த ப்ராடக்ட்டு, ஸ்டீலில் வந்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இது வந்திருக்கு. இது பார்க்குறதுக்கு வெயிட் வந்து கம்மியாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா பிரேக் ஆகலை. நம்ம ஏறி நின்று பார்த்தோம் இல்லைங்களா, அது பிரேக்கே ஆகலை. அதேமாதிரி வேறு டெஸ்ட்டும் நம்ம பண்ணி பார்ப்போம், பிரேக் ஆகதா இல்லையான்னு. அது ஒரு ப்ளஸ்ஸாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வாட்டர் ரெசிஸ்டன்ட் ப்ராடக்ட்டும் கூட. ஹீட்டும் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வந்து இறங்க விடாது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே தான் குளிரும். இன்ஸ்டாலேஷன் அப்படின்றதும் ஈஸி. அது மட்டும் இல்லாமல் இது வெயிட் கம்மியாக இருக்கிறதால ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு கம்மியாக போட்டுக்க முடியும். அதுலேயும் உங்களுக்கு காஸ்ட்டு சேவ் ஆகும். இன்ஸ்டாலேஷன் டைமிங் அப்படின்றதும் உங்களுக்கு கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்டில் எல்லாமே வந்து ஈவனான ஷேப், ஃபேக்ட்ரி ஃபினிஷில் வர்றதால, ஈவனான ஷேப்பில் இருக்கிறதால இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து அட்டகாசமாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபங்கஸு, பாசி பிடிக்கிறது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இதில் இருக்காது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியலும் கூட. அதாவது இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம ரீயூஸும் பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கிற இந்த ப்ராடக்ட்டு என்ன ப்ரைஸுக்கு கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாலேஷன் எப்படி நடக்குது, எவ்வளோ நாளில் இன்ஸ்டால் பண்ண முடியுது, இந்த மாதிரியான டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ப்ராடக்ட்டோட இவ்வளோ அட்வான்டேஜஸ் நம்ம சொல்லிட்டோம். ஆனால் ப்ராடக்ட்டோட பேர் இன்னும் சொல்லலை. ப்ராடக்ட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானோ செராமிக் ரூஃபிங் டைல்ஸ். இது லைட் வெயிட் ப்ராடக்டாக இருக்கிறதால ஒருவேளை பறந்துருமோ, எப்படி அது ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் இல்லையா? அதையுமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஒரு ஓடோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம எடை போட்டு பார்த்தோம், 400 கிராம் வெயிட்டு தான் வருது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து யூபிவிசி ஷீட்டோட இதை நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அது வந்து ரொம்ப லைட் வெயிட், இன்னும் கொஞ்சம் ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். இது வந்து அந்த அளவுக்கு கிடையாது. கிட்டத்தட்ட 400 கிராம்னா 1/2 கிலோ கிட்ட வந்துடுது இல்லையா? அந்த அளவுக்கு வெயிட்டு இருந்தாலுமே இது ஒரு லைட் வெயிட் தான். அதாவது ஓட கம்பேர் பண்ணும்போது அது எவ்வளோ வெயிட்டாக இருக்கும், 1 கிலோவுக்கு மேலே, 1.5 கிலோவுக்கு மேலே கூட போவோம். ஆனால் அது மாதிரி இது கிடையாது. அதனால் இது உடஞ்சிருமா, வெயிட் வந்து தாங்குமா, மேலே ஏதாவது ஊந்தா அப்படின்றதும் ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? நம்ம ஏறின்னு பார்த்தோம், இருந்தாலும் இந்த காரை ஏற்றியும் செக் பண்ணோம். அதோட ப்ளைனான ஓடாக இருக்குது அப்படின்னு நம்ம தலையில் வச்சு ஏற்றினோம்னா அது உடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்வ் டைப்பில் இருக்குது, பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஓடை வச்சு நம்ம காரை ஏற்றும்பொழுது கண்டிப்பாக உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, குவாலிட்டி இல்லைனா. இதே மாதிரி ஓடல் நம்ம ஏற்றும்பொழுது அதோட ரிசல்ட்டு நீங்கள் பார்க்கலாம், அது உடையலை. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இது தாராளமாக நீங்கள் வந்து மேலே போட்டிங்கன்னா வேறு ஏதாவது வெயிட்டான பொருள் மேலே வந்தாலும் அது உடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ஓடு வந்து நம்ம கோயம்புத்தூரில் ஒரு இடத்துல போட்டிருந்தாங்க. நம்ம அங்கே மேலே போய்ட்டு பார்த்தோம் டெரஸில். அது பார்த்திங்கன்னா மதிய டைமில் தான் நம்ம போனோம், ஓவர் வெயில் வேறு. ஆனால் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அந்த அளவுக்கு ஹீட் இல்லை. ஒரு நார்மலாக கான்கிரீட் போட்ட வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான இதுதான் அங்கேயும் இருந்தது. இப்போ இந்த ப்ராடக்ட் பற்றின ஃபுல் டீட்டெயிலை வந்து நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். ஹாய் சார், வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேர் சொல்லுங்கள். என் பேர் ஜெரில். ஓகே. நான் கிரானோ செராமிக்ஸ் கம்பெனியில் ஏஎஸ்எம்மாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. இப்போ இதில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது? நம்ம அந்த ப்ராடக்ட்டுடைய ப்ளஸ்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தாச்சு. ஓகே. இதில் ஒரே ஒரு மாடல் மட்டும்தான் இருக்கா இல்லை நம்மக்கிட்ட 4 மாடல் இருக்குது. ஓகே. 4 மாடல் டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது. 0.71 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2.5 பெரிய ஓடு வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே. இது வந்து பெரிய ஓடு. இதுதான் பெரிய ஓடு வருது. நம்ம ஏற்கனவே ஒரு சைட் பார்த்தோம், அது வந்து 1 ஸ்கொயர் ஃபீட் வந்தால் சீரிஸ், EU சீரிஸ். அது வந்து ஃப்ளாட் மாதிரி இருக்கும். ஓகே. அது ஒரு டைல் 1 ஸ்கொயர் ஃபீட் கிடைக்கும். ஓகே. இது வந்து ஒரு டைல் வந்து 2.5 ஸ்கொயர் ஃபீட் கிடைக்கும். ஓகே. அதாவது இந்தியாவில் இருக்கிறதுல ஏற்றவும் பெரிய ஓடு இதுதான். இருக்கிறதுல பெருசு இதுதான். ஓகே. ஓகே. இப்போ இந்த ஓடு நம்ம வந்து பார்த்தோம், நம்ம இது வந்து கொஞ்சம் பிரேக்கபிள் மாதிரி தெரியுது. இல்லை சார், நமக்கு இதில் ஒர்க்கர்ஸ் இங்கே இருக்குது, அவருக்கு ஏறி நடந்து சொல்லிடலாம், மேலே ஏறி நடக்கலாம். அப்போ கூட உடையாது, நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. இதுக்கு ஒரு இன்டர்லாக்கிங் இருக்குது. நம்ம எல்லா டைலுக்கும் இன்டர்லாக்கிங் இருக்குது. இதுக்கு 2 இன்டர்லாக்கிங் இருக்குது. இதில் இந்த டைலுக்கு இப்படி தான் இன்டர்லாக்கிங் வருது. கொஞ்சம் பாருங்க, நீங்கள் இப்படி இன்டர்லாக் பண்ணிடும் இந்த லோக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஸ்க்ரூ பண்ணிடும். அதுதான் நம்ம டைலோட மெயின். லைட் வெயிட்டாக இருந்துச்சுனாலும் பர்லிங்கில் ஸ்க்ரூ போடும்போது எவ்வளோ காற்று வந்தாலும் ஒன்றும் ஆகாது. 160 per mile கிலோமீட்டர் காற்று வந்தால் போது கூட ஒன்றும் ஆகாது இதுக்கு. ஓகே. ஓகே.
இதுதான் நம்ம டைலோட மெயின் அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் இந்த டைலு 2.5 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. இதுக்கு டோட்டல் வெயிட் வந்து 1.2 கிலோகிராம் தான், அதாவது 1250 கிராம் தான் 2.5க்கு. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் பிடிச்சா அப்போ நமக்கு இந்த வீட்டில் ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்குது. ஓகே. இப்போ இது வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்னும்போது ஸ்டீல் ஸ்ட்ரக்சரும் நம்ம கம்மியாக போடலாம். இதோட பர்லன் டிஸ்டன்ஸ் வந்து 2 அடி பக்கத்தில் இருக்குது. ஆமாம். அப்போ ஸ்டீல் ரொம்ப கம்மியாக்கிடலாம். இப்போ இதனுடைய பட்ஜெட் வந்து எப்படி சார் இருக்கும்? നമുക്ക് ഇത് ഫുൾ വർക്ക് பண்ணும்போது 260 380 വരേക്കും അല്ലെങ്കിൽ 400 വരേക്കും ചെയ്തിടலாம். അത് ഓരോ സ്ട്രക്ചർക്ക് മാതിരി നമുക്ക് ഏറ്റി டிஃப்ரெண்ட் வந்துடும். அவங்க ட்ராயிங் கொடுத்துருச்சுன்னா அதோட கரெக்ட் ரேட்டு சொல்ல முடியும். இப்போ நீங்கள் இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் எல்லாம் சேர்த்து எல்லாமே சேர்த்து தான் ஃபுல் ஒர்க் ஃபினிஷ் பண்ணிடும். நமக்கு ரூஃப் டைல் வந்து 108 175 ருபீஸ் வரைக்கும் இருக்கு டைல்ஸ் மட்டும் ஆனிச்சுன்னா. டைல்ஸ் மட்டும் ஆயிருந்துச்சுன்னா கஸ்டமருக்கு கொடுத்துடலாம், இல்லை ஃபுல் ஒர்க் ஆயிடுச்சுனாலும் கொடுத்துடலாம். இப்போ தமிழ்நாட்டில் நிறைய கிளைண்ட்ஸ் நமக்கு இருக்குது. தமிழ்நாட்டில் யாராவது கஸ்டமருக்கு ஒர்க் தேவைப்படுச்சுன்னா நம்ம கேரளாவில் ஆள் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒர்க் தேவைப்படாது, ஓடு மட்டும் தேவைப்படுச்சுன்னா நம்ம டெக்னிக்கல் டீம் இருக்குது. அவங்களுக்கு அவங்க ஃபேப்ரிக்கேட்டுக்காக என்ன உதவி தேவைப்படுதோ அது கொடுத்துடும். சொல்லி கொடுத்துடும். டவுட் இருந்தாலும் எந்த டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணிடும். ஒரு வாட்டி வந்து சொல்லிடும். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ கால்லையா எப்படியா அவங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணோம் அந்த மாதிரி அவங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துடும். சரி, ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு மாடல் அங்கே மோட பார்த்தாச்சு. இப்போ வேற என்ன மாடல் இருக்குது? இனி நம்மக்கிட்ட இது வந்து யூ சீரிஸ் தான், யூ டைப். இது யூ டைப்ல இருக்கு. இதுக்கும் நமக்கு இன்டர்லாக்கிங் இருக்கு. ஓகே. இது இன்டர்லாக்கிங் இப்படி தான் வருது, மெயினாக வருது. ஓகே. போடும்போது இப்படி வந்துடும். ஓகே ஓகே. ஸ்க்ரூ பண்ணுறது ஒரு இடத்துல மட்டும் ஸ்க்ரூ பண்ணுறோம். ஆனால் 2 ஓடுக்கும் ஏற்றி வந்துடும். வேற எங்கேயும் ஸ்க்ரூ இல்லை, வேற எங்கேயும் ஸ்க்ரூ கிடையாது. இந்த லோக்கிங் இருக்கு. இந்த லோக்கிங்கால இப்படி லாக் ஆகிடும், இங்கே லாக் ஆகிடும், இங்கேயும் லாக் ஆகிடும். திருப்பி காட்டுங்க. ஓகே. இது வேற ஏதாவது மாடல் இருக்கா? இது நம்ம நெக்ஸ்ட் மாடல் ஜே சீரிஸ்னு சொல்லுவாரு, ஜாப்பனீஸ் சீரிஸ். இதுக்கும் அந்த மாதிரி தான் 350 கிராம்ஸ்ல இருந்து 400 கிராம் வரைக்கும் தான் இதோட வெயிட் வருது. ஒரு டைல் வந்து 0.71 ஸ்கொயர் ஃபீட் தான் கிடைக்கும். இதுக்கும் இந்த மாதிரி 2 இன்டர்லாக்கிங் இருக்கு. அது கூடாது 2 ஸ்க்ரூ இருக்கு. இதுக்கு 2 ஸ்க்ரூ தேவைப்படுது. இங்க பார்த்தா 2 ஸ்க்ரூ இருக்கு. ஓகே. இதான் நம்ம முதல் மாடல். ட்ரெடிஷ்னல் லுக்காக இருக்கும் இந்த மாடல் போட்டுச்சுன்னா. ஓகே ஓகே. இன்னொன்று நம்ம அங்கே பார்த்த மாடலு, இது நம்ம அங்கே பார்த்த மாடலு. இதுக்கும் இந்த மாதிரி 3 ஸ்லோட் இருக்கு. இப்படியே லாக் போட்டு இப்படியே லாக் போட்டுடலாம். இப்போ டிஃப்ரெண்ட் மாடலாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் பர்லிங் டிஸ்டன்ஸ் வித்தியாசமாக இருக்கும். அது நம்ம கஸ்டமருக்கு என்ன மாடல் தேவைப்படும் அந்த மாடலோட பர்லிங் டிஸ்டன்ஸ் எல்லாம் கிருத்தியமாக அவங்க ஃபேப்ரிகேட்டருக்கு நம்ம சொல்லி கொடுத்துரும். அதுக்கு தான் நம்ம டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் அவங்க கொடுத்துரும். இனி கஸ்டமருக்கு ஏதாவது 3D ட்ராயிங் போட்டு கொடுக்கணும், அதுவும் நம்ம செய்து கொடுத்துரும். அவருக்கு என்ன உதவி தேவைப்படுதோ அது எல்லாமே நம்மளால முடிஞ்சது எல்லாமே நம்ம செய்து கொடுத்துரும். ஓகே. இப்போ இதில் வந்து இந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வருது, மாறிடும். அந்த சின்ன டைலுக்கு தான் 108 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாடல் வரும்போது 167 அந்த ரேஞ்சுக்கு வருது. இது இன்ஸ்டாலேஷனோட சேர்த்தா இல்ல, இது ஓடுற மட்டும் ரேட் தான். இன்ஸ்டாலேஷன் சேர்க்கும்போது 280 இருந்து நமக்கு அது டிராயிங் பார்த்தா தான் கரெக்ட் ரேட் சொல்ல முடியும். 280 இருந்து 380 400 வரைக்கும் நமக்கு ரேட்ல இருக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஃபுல்லா ஒர்க் முடிஞ்சிடும். நம்ம டைலுக்கு 7 கலர்ஸ் இருக்கு. ஓகே. இது 4 கலர்ஸ், உங்ககிட்ட 3 கலர்ஸ் இருக்கு. இது வந்து சாக்லேட் ப்ரௌன் சொல்லுவாரு. இது வந்து காஃபி ப்ரௌன், அதுக்கப்புறம் கிளவுட் கிரே, இது வந்து பிரைட் ப்ளூ, அந்த மாதிரி 4 கலர். இது வந்து மோஸ் கிரீன், ரெட்வுட் ப்ரௌன், இது வந்து ஸ்டீல் கிரே. இந்த மாதிரி 7 கலர்ஸ் தான் நமக்கு இருக்கு. இன்னொரு கலர் நம்ம ப்ராசஸிங்கில் இருக்கு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதுவும் இன்ட்ரடியூஸ் ஆகிடும். ஓகே. இது எல்லா மாடல்லையும் இதே மாதிரி எல்லா மாடல்லும் இந்த 7 கலர்ஸ் அவைலபிள் இருக்கு. ஓகே. இதுல பிக் டைல் இதுதான், ஸ்பானிஷ் மாடல்னு சொல்லுவாரு. இதிலும் 7 கலர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டைல் தான். இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். இதுக்கு நமக்கு ரேட் வருது 150 தான் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஆனா இது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு தான். ஒரு பீஸ் வரும்போது 375 வந்துடும். ஓகே ஓகே. ஒரு டைலுக்கு. ஆனா இதுல ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மியாக்கிடலாம். ஓகே. மேல இருக்கிற மாதிரி ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மியாக்கிடலாம். பர்லிங் டிஸ்டன்ஸ் வந்து 57 தான் வருது. அப்போ பட்ஜெட் கம்மியாகி கொடுத்துடலாம். அப்போ இதுதான் நமக்கு 280 இருந்து 350 வரைக்கும் செய்திடலாம். இந்த டைல் வந்து சின்னதாகும் பொழுது இப்போ வந்து பர்லிங் கிட்ட வந்துடும். இதுக்கு வெயிட் வந்து 1250 கிராம் தான், 2.5 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஓகே. அப்போ இந்த வீடு 3000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. இந்த வீடுக்கு ஒரு 2.5 2 டன்ல நமக்கு முடிச்சிடலாம்.
ஓகே இது கிளே டைலாக இருந்துச்சுன்னா ஒரு 6 டன் அதுக்கு மேலே போயிடும். ரொம்ப வெயிட் வீடுக்கு மேலே ஏறிடும். கிளே டைலாக இருந்தால் கிளே வீடுக்கு கிராக் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். இது இன்ஸ்டாலேஷனுக்கு எவ்வளோ நாள் எடுத்துப்பீங்க? இப்போ இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஓகே. ஒரு வாரத்தில் ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன் முடிஞ்சு லே பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஃபுல்லாக முடிஞ்சு வரும்போது ஒரு 15 டேஸில் நமக்கு 3000 ஸ்கொயர் ஃபீட் முடிச்சிடலாம். 3000 ஸ்கொயர் ஃபீட் ஃபுல்லாக முடிச்சிடலாம். இந்த ஏரியா 3000? இந்த வீடுக்கு 3000 இருக்கு. ஓகே. இந்த பக்கம் இருக்கு, அங்கே இருக்கு, அந்த பக்கம் இருக்கு. இதுக்கு 15 டேஸ் ஆகும். 15 டேஸ் ஆகிடும், முடிஞ்சிடும். ஓகே. மேக்ஸிமம் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் ஒரு சைட் எடுத்துப்பீங்க? ஒரு 15 to 20 டேஸில் முடிச்சிடலாம். இது பெரிய டைலாக இருந்துச்சுன்னா. சின்ன டைலாக இருந்துச்சுன்னா ஒரு 5 டேஸ் கூட எக்ஸ்ட்ரா ஆகிடும். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கு. பெரிய பெரிய சைட் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் நிறைய டீலர்ஸ் கூட நமக்கு இருக்குது. எஸ்எம்எஸ் என்கொயரி வந்துடுச்சுன்னா, உங்கள் வியூவர்ஸுக்கு என்கொயரி வந்துச்சுன்னா நம்ம ஏஎஸ்எம் அங்கே அவங்கக்கிட்ட போய் அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அது எல்லாமே கொடுத்துரும். டைல் காமிச்சு டேரெக்டாக காமிச்சு அவருக்கு என்ன மாடல் செலக்ட் பண்ண எந்த மாதிரி டிசைன் தேவைப்படுதோ எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஓகே. இப்போது இந்த டைல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் அங்கே பண்ணுறதால எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஏதாவது வருமா? கேரளாவில் இருந்து வரும்போது நமக்கு டீலர்ஸ் அங்கங்கே டீலர்ஸ் இருக்குது. அதனால பக்கத்துலேருந்து எடுத்துடலாம். இது கேரளா ப்ராடக்ட் ஆயிருந்தாலும் தமிழ்நாட்டில் இப்போ நிறைய ஸ்தலத்தில் பண்ணியிருக்கு. நிறைய பண்ணியிருக்கு. நிறைய ஸ்தலத்தில் டீலர்ஸும் இருக்குது. ஓகே ஓகே. இப்போ ப்ரைஸ் வந்து பெருசாக அதிகமாகாது. நார்மல் டைலை விட இப்போ தமிழ்நாட்டிலும் இப்போ இந்த நம்ம பாலக்காடில் தான் இருக்குது. இங்கே ரொம்ப ஹீட்டு தான். தமிழ்நாடும் இந்த மாதிரி ஹீட் ஆகிடும். தெரியல உங்களுக்கு அங்கே சூடு எப்படி இருக்குன்னு தெரியலையா? இந்த ப்ராடக்ட் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போ சூடு இருக்கா, கம்மி தான் இருக்குது. அந்த மாதிரி அவங்க ப்ரூவ் பண்ணி கொடுத்துடலாம் கஸ்டமருக்கு. ஓகே. ஹீட்டு குறையும். ஓகே சார். இந்த ப்ராடக்ட்டுக்கு வாரண்டி எப்படி? இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம 10 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்கு. ஓகே. எல்லா மாடலுக்கும் 10 இயர் வாரண்டி இருக்குது. ஓகே. அதில் என்னெல்லாம் கிளைம் ஆகும்? அந்த கலர் போச்சுனாலும் வாரண்டி இருக்கா? கலர் போச்சுனாலும் வாரண்டி இருக்குது. கலர் ஃபேட் ஆகாது. அது நம்ம கேரண்டி தான். ஓகே. ஃபேட் ஆனால் வாரண்டி இருக்குது. பிரேக் ஆனச்சா நம்ம கேறு நடந்து அப்படிയൊന്നും பிரேக் ஆகாது. ஓகே. நம்ம மயிலில்லையா பீகோக், அது வந்து சக்தியாக இருந்தாலும் நமக்கு பிரேக் ஆகாது. ஆனால் வேணும்னு நினச்சி கல்லൊക്കെ தூக்கி எறிஞ்சிருச்சுன்னா ஏதாவது பெரிய பெரிய கல் ஏதாவது போயிடுச்சுன்னா நம்ம கேரண்டி கிடையாது. പിന്നെ ഇത് സ്ക്രൂ ഇന്റർലോക്ക് எல்லாம் இருக்கிறதுனால அந்த குரங்கு மங்கி அதொന്നും எடுத்து மாற்ற முடியாது. அந்த மாதிரியும் சேஃப் இருக்கு. அப்போ ரிசோர்ட் பர்பஸ் இருந்தால் ஹில் ஏரியாவிலൊക്കെ மங்கி ப்ராப்ளம் இருக்குல்லையா, அதெல்லாம் நமக்கு இருக்காது. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவை பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்களும் ரூஃப் டாப்பில் இந்த டைலை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்க வந்து கேரளாவிலும் பண்ணுறாங்க, அதோட தமிழ்நாட்டிலையும் பண்ணுறாங்க, அதோட அதர் ஸ்டேட் சவுத் இந்தியா ஃபுல்லாகவே இவங்க சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களே இன்ஸ்டால் பண்ணியும் கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் ஓடு மட்டும் எனக்கு கொடுத்தா போதும் நாங்களே இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த ப்ராடக்ட் மட்டும் இவங்களை டெலிவரி பண்ணுவாங்க. அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் ஃபோன் பண்ணி மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதில் உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.